ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2 ரோல் பேஸ்கெட்டு. பேஸ் வந்து நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு ஹைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட் மாடலில் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட போகிறேன். முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து நான் 3 ஒயர் வந்து உள் ஒயராக எடுக்கிறேன். இப்போது மெஷர் பண்ணி காட்டுறேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 4.25 அடி. ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் ஒயர்ஸு. 3 ஒயரு 1 2 3 4 4.25 அடி. 3ல் முடிகிறது போல் இருக்கு இல்லையா? 4.25 அடியில் 3 ஒயரு நம்ம கட் பண்ணிக்கணும். உள் ஒயரு, சரிங்களா? வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரன்னிங் ஒயர் தான் வச்சு போட போகிறோம். இந்த பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் தான் ஒயர் இருந்துச்சு, பர்பிள் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஹேண்டில் போடலாம். இப்போ இந்த 2 க்ரீன் டிசைன் இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த சைடில் நடு லைன். இதுக்கு 2 சைடு இருக்கிறதுல இங்கே எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல கொடுத்து இங்கே எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து நம்ம வந்து உள் ஒயர்லாம் வந்து கட்டணும்னு தேவை கிடையாது. ஒரு நூல் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா? அது போல் கட்டணும்னு தேவை கிடையாது. இப்போது இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓகே. இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் வந்து பர்பிள் கலர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரோலில் இருக்குது. இதுதான் கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயராக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா? அதிலேயே கொடுத்து வெளி ஒயர் எங்கே வாங்கினோமோ அந்த இடத்துல வாங்கி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங் ஒயர் இருக்குது. அதை வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயே ட்விஸ்ட் பண்ணி இங்கே இருக்குது இல்லைங்களா ஒயரு, அதை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்து இப்படி இழுத்துருங்க. இப்படி இழுத்துட்டு இந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக அப்படி தூக்கி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ட்விஸ்ட்டு பண்ணி இந்த சைடு இருக்குது இல்லைங்களா ஒயரு, இதுக்குள்ளே கொடுத்து அப்படியே எடுங்க. சரிங்களா? இப்போது இந்த ஒயரை இப்படி மேலே தூக்குனது படி கொண்டு வந்து இப்படி வச்சு மேலே ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி கீழே ட்விஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி மேல் பகுதியிலே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது திரும்ப இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுக்குறேன். மேல் பகுதியிலே இப்படியே வச்சு ட்விஸ்ட் பண்ணி இந்த கேப்பில் கொடுத்து எடுத்துருங்க. இப்படி கீழ்ப்பகுதியில் பண்ணோன்னா வந்து ஒயர் பெரட்டின பக்கம் வந்து வந்துடும். அதுக்காக தான் இப்படி மேல் பகுதியில் பண்ணுறோம். சரியா? நல்ல டைட் கொடுத்துட்டு இப்படி மேல் பகுதியில் கொண்டு வந்து சரிங்களா? அப்படி மேல் பகுதியில் கொண்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ இதே போல் நம்ம வந்து பின்ன வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி. இப்படி விட்டுட்டோம்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம 2 ஒயர் ஹேண்டல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னி முடிக்கிற வரைக்கும் விட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். பட்டு இது அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த சைடு மட்டும் அகண்டு வரும், அடுத்தலாம் வந்து குறுகிடும். ரொம்ப ஈஸி. ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி இழுக்க வேண்டியது தான். நீங்கள் லெஃப்ட் சைடு பண்ணும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது போல் நமக்கு கிடைக்கும்.
ஃபுல்லாகவே இதே போல் பின்ன வேண்டியது தான். ட்விஸ்ட் பண்ணி பின்னிகிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமும் பின்னிடலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா டிசைன் தெரியுதா? இதுலேயே நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இதே போல் தான் இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படியே மேல் பக்கத்துலேயே வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. இருக்கும் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இப்படி திரும்பிடாமல் இருக்கும். இப்படி கீழ் வச்சு இப்படி பண்ணுறதை விட இந்த டிசைனும் அப்போ தான் அழகாக தெரியும். சரியா? கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, நம்ம இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன். கொஞ்சம் தான் பின்னியிருக்கேன். இப்போ இது போல் வரும். டிசைன் வந்து மேலே வந்து இப்படி நம்ம தூக்கி பின்னுறோம் இல்லைங்களா? இப்படி ஒயரை வந்துட்டு இப்படி தூக்கி இந்த சைடு இப்படி கொண்டு வரும்பொழுது தான் இந்த டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம இந்த சைட்லேருந்துலாம் இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சரியாக வராது. பாருங்கள், இப்படி வந்துச்சுனாலும் ஒரு மாதிரி சரியாக வராது. நல்லா தூக்கி இப்படி கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்துட்டு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா இப்படி ஒயர் வந்து திரும்பிக்கும். இப்படி கீழ் வழியாக கொண்டு போது ஒயர் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். ஸோ அது வந்து நம்ம திரும்ப வந்து மடக்கி விட்டு சரி பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? உள்ளுக்குள்ளே வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் கொடுத்ததுனால உள்ளுக்குள்ளே வந்து இந்த சைட்லலாம் க்ரீன் தெரியுது. உங்களுக்கு வந்துட்டு பர்பிளே இருக்குது. நீங்கள் எந்த கலர் எடுத்திருக்கீங்களோ அதுவே இருக்குன்னா நீங்கள் உள் ஒயரும் அதையே கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்க, ஃபுல்லாக பின்னிட்டேன். நமக்கு வந்து இந்த அளவு ஹைட் வந்திருக்கு. இது வந்து போதும் நமக்கு ஹைட்டு. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு நேராகவே உள் ஒயரையும் கொடுக்கணும், வெளி ஒயரையும் கொடுக்கணும். நல்லா உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டு சொருகி விட்டுடலாம். அப்படியே சைடில் அது போல் சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒயர் வச்சு சின்னதாக கட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒயர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்து சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சின்னதாக ஒயர் எடுத்து இந்த இடத்துல நம்ம கட்டிடலாம். ஒரு அரை அடி அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே போல் இந்த பக்கமும் நம்ம கொடுத்துக்கணும். இப்படி ஹேண்டில் வந்து விலகுது இல்லைங்களா? அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இப்படி கட்டிடுறோம். உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஒயரெல்லாம் வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ இன்னொரு ஹேண்டிலும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டோம் அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் 2 ஹேண்டிலுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இது வந்து இன்னுமே பெரிய பேஸ்கெட்டில் கூட இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போடலாம். உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 4 ஒயர் 5 6 இது போல் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த முறுக்கு ஹேண்டில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.